வணக்கம். வெல்கம் டு பூர்ணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோன்னா சப்பாத்தி, சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கான ட்ரிங்க்கு லெமன் ஜூஸ். சரி, இதை நைட்டெல்லாம் கழுவி வச்சு பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கிச்சனெல்லாம் துடைச்சி எடுத்துகிட்டு நம்ம காலைக்கான பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு கிளாஸ் டீ குடிச்சிடுறேன். டீ குடிச்சிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு லெமன் ஜூஸ் செய்யலாம். நான் லெமன் எடுத்துன்னு இருக்கேன். நம்ம லெமன் ஃபஸ்ட்டு நல்லா நசுக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த ஜூஸ் நம்மளுக்கு ஈஸியாக வரும். இப்போ நான் நாலும் கட் பண்ணிவிட்டு ஜூஸ் எடுத்துகிட்டு ரொம்ப பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது அதில் நான் ஒரு சின்ன புதினா எடுத்துன்னு இருக்கேன். கொஞ்சம் ஒரு 4-5 பீஸு எல்லாம் புதினா எடுத்துன்னு இருக்கேன். அதை நம்ம நசுக்கி போடலாம். நல்லாயிருக்கும் புதினா போட்டால். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை ஒரு 4 லெமன் எடுத்துன்னு கொஞ்சம் ஒரு 4 ஸ்பூனு 5 ஸ்பூன் சர்க்கரை எடுத்துன்னு இருக்கேன். சும்மா லைட்டாக உப்பு போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணால் ஐஸ் வாட்டர் ஊற்றிக்கலாம், இல்லை நான் இங்கே நார்மல் வாட்டர் ஊற்றின்னு இருக்கேன். இப்போ 2 கிளாஸ் ஜூஸ் ஆயிடுச்சு. பிடிக்கலாம். இப்போ நான் சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறேன். இது ரொம்ப ஈஸி தான். இப்போ நான் ஒரு 10 சப்பாத்தி செய்கிறதுக்கு ஒரு 2 கப்பு மாவு எடுத்துன்னு இருக்கேன். இதில் கொஞ்சோண்டு உப்பு போடுங்க. போட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி பேசிடலாம். ரொம்ப கெட்டியாக வேண்டாம், ரொம்ப தண்ணியும் வேண்டாம். நார்மலாக பேசுங்க. பேசிட்டு அது மேலே எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். தடவிட்டு ஒரு 10 மினிட்ஸு ஊறட்டும் மாவு. ஊறிட்டு நம்ம இப்போ அந்த இடம்லாம் க்ளீன் பண்ணிட்டு நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு தவா வைக்கலாம். அந்த அந்த மாவு ஊறட்டும். இப்போ தவா பற்ற வச்சுட்டு ஸ்டவ் பற்ற வச்சு தவா வச்சுருக்கேன். அது ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுக்கிற மாவில் நம்ம சின்னதாக சப்பாத்தி மாவு ஒட்டி வச்சுக்கலாம். நான் ஒரு 10 உருண்டை பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு உருண்டை பண்ணிவிட்டு பண்ணலாம். நான் ஒரு உருண்டை எடுத்து ஒரு பூரி சைஸ்க்கு நான் தேய்ச்சிருக்கேன். தேய்ச்சிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு அது மேலே எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றி தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் உதிரி மாவு போட்டு ஃபோல்ட் பண்ணலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு திரும்பி இன்னொரு ஃபோல்ட்டும் அதே மாதிரி எண்ணெய் தடவிட்டு உதிரி மாவு கொஞ்சம் மாவு உதிரிட்டு போட்டு நீங்கள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு தேய்ங்க. தேய்ச்சிட்டு நீங்கள் தவா மேலே போட்டால் நீங்கள் இதுவும் பண்ணதுன்னா திருப்பி போட்டால் அதே தானாக உப்பி வரும். இது ரொம்ப ஈஸி பாருங்கள். இப்போ நான் எதுவும் பண்ணல, சும்மா திருப்பி போட்டிருக்கேன். அது உப்பி வருதுன்னு அது உப்பி வர டைமில் உங்களுக்கு எண்ணெய் இல்லை நெய் எது வேணுமோ உங்களுக்கு போட்டு இது பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்காக நெய் போட்டு கொடுங்க, இல்லை பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் எண்ணெய் போடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும், லேயராக வரும். நீங்கள் மத்தியானம் சாப்பிட்டாலும் சரி, நைட் சாப்பிட்டாலும் சரி, அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே தான் இருக்கும், ஒன்றும் ஆகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லா சப்பாத்தி செஞ்சுட்டு காட்டுறேன். தீயாது உங்களுக்கு க்ளீனாக உப்பி வரும். பசங்களாம் இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம தேய்க்கிட்டில் தான் இருக்குது. நம்ம மாவு பேசிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம இது மாதிரி தேய்ச்சோம்னாக்கா உங்களுக்கு சாஃப்டான சப்பாத்தி வரும். இன்னும் 2 சப்பாத்தி செய்கிறது காட்டுறேன் நான். ஃபஸ்ட்டு நம்ம தேய்ச்சிட்டு பூரி சைஸ் தேய்ச்சிட்டு அது மேலே லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அது மேலே லைட்டாக மாவு உதிரியாக தூணும். திணியும் நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் லைட்டாக மாவு அது மாதிரி உதிரிட்டு ஃபோல்ட் பண்ணி நம்ம தேய்ச்சோம்னாக்கா எனக்கு சாஃப்டான சப்பாத்தி ஈஸியாக வரும். அப்புறம் இது நான் சும்மா திருப்பி தான் போடுறேன். அது நல்லா அது பஃப்னு எடுத்துக்கிறேன். இந்த சைடெல்லாம் கரண்டி வச்சு நல்லா நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஹீட் பண்ணுங்கள், சுடுங்க. சாஃப்டான சப்பாத்தி வரும். பாருங்கள், இது நான் பிச்சு காட்டுறேன். சூடாக இருக்குது. உள்ளே இருக்க 3 லேயரும் க்ளீனாக வரும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு எத்தனை சப்பாத்தி சாப்பிட்டாலும் நம்மளுக்கு இன்னும் சாப்பிட்டே இருக்க சொல்லுவோம். அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் வெஜ்ஜு வச்சு சாப்பிட்லாம், நான்வெஜ்க்குலாம் சூப்பராக இருக்குது. குருமாக்கு, சிக்கன் குழம்புக்கு, ஃபிஷ் குழம்புக்கு
இன்றைக்கி நான் பருப்பு தாலும் பீன்ஸ் பொரியல் தான் பண்ணியிருக்கேன். அது கூட தான் வச்சு சர்வ் பண்ண போகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் சர்வ் பண்ணுறேன். எல்லாம் சப்பாத்தி செஞ்சுட்டேன் பாருங்கள், எதுவுமே தீரல, அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் சப்பாத்தி, பருப்பு தால், பீன்ஸ் பொரியல், லெமன் ஜூஸ் தான். வாங்க போய் சாப்பிட்லாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். மாவு, எண்ணெய், உப்பு, தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சு நீங்கள் தேய்க்கும் போது அந்த எண்ணெயும் மாவும் போட்டு நீங்கள் ஃபோல்ட் பண்ணி தேய்ச்சிங்கனாக்கா உங்களுக்கு க்ளீனாக ஈஸியான சாஃப்டான சப்பாத்தி வரும். தீய வைக்காமல் நீங்கள் சுற்றி எடுத்தால் போதும். அதுக்கு நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா நெய் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி எங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இது தான். சப்பாத்தி, பீன்ஸ் பொரியல், பருப்பு தால், லெமன் ஜூஸ். நான் போய் சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.